வெல்கம் டு ஐ லவ் யூ யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் ஈஸியான முறையில் காய்கறி சாதம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பல்லாரி 50 கிராம், பீன்ஸ் 50 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், தக்காளி 50 கிராம், கேரட் 50 கிராம், மீன் மேக்கர் 50 கிராம், பச்சை பட்டாணி 50 கிராம், இஞ்சி வெள்ளைப்பூடு தேவையான அளவு, பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணி இலை அதுவும் தேவையான அளவு, மல்லி இலை கறிவேப்பிலை புதினா இலை தேவைக்கு ஏற்ப நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் பேரிச்சம்பழம் இதுவும் தேவைக்கு ஏற்ப நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். இதோட கடைகளில் கிடைக்கக்கூடிய பிரியாணி மசாலா கறி மசாலா பொடி இது இரண்டும் இதில் நம்ம பயன்படுத்தி இந்த நம்ம சாப்பாடை நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு தக்காளி பல்லாரி எல்லாத்தையும் நம்ம பொடிசா நறுக்கி வச்சுருக்குறோம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணியை ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த ஊற வச்ச பட்டாணியை முதல்ல நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி அரை மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதில் நம்ம நறுக்கிய கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த மூணையும் சேர்த்து மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பீன்ஸை உள்ளே போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு, அடுத்து உருளை, இப்போ இது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி பீன்ஸு கேரட்டு உருளை இதை எல்லாம் போட்டு இப்போ இதை எல்லாம் வேக வைக்க போகிறோம். இப்போ போட்ட காய்கறிகள் எல்லாமே நல்ல முறையில் வெந்துருச்சு. இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் மேக்கர் வெந்நீரில் போட்டு நம்ம வச்சுருக்குறோம். இப்போ ஒரு கடாய் வைத்து இந்த கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி இதில் கடுகு பருப்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் கடுகு பருப்பு நம்ம சேர்க்க போகிறோம். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பட்டை கிராம்பு எல்லாமே ஒன்றா இதில் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட போகிறோம். இதுக்கப்புறம் பல்லாரி,
பல்லாரி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சேர்க்க போகிறோம். பல்லாரி வந்து நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு பார்த்தீங்களா? வதக்குனதுக்கு அப்புறம் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் முதல்ல. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டது வந்து பச்சை வாடை நல்லா போய் நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கறி மசாலா பொடியும் பிரியாணி மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை, உப்பு 3யுமே நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுக்கோம் பார்த்தீங்களா, காய்கறிகளை பூராத்தையுமே உள்ளே ஆட் பண்ணி மசாலாவோடு சேர்த்து நல்லா விறக போகிறோம். இப்போ நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கோம் பார்த்தீங்களா, வெந்நில போட்டு மீன் மேக்கர், அது பேரிச்சம்பழம், அண்டிப்பருப்பு, இது எல்லாமே இதில் நம்ம சேர்க்க போகிறோம்.
இந்த பேரிச்சம்பழம் அதாவது சின்ன குழந்தைகள் இனிப்புள்ள சாப்பிடுறீங்க எக்ஸ்ட்ரா சுவைக்காக நம்ம சேர்க்கணும். விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க தவிர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறி எல்லாமே சேர்ந்து நமக்கு தயார் நிலையில வந்தாச்சு. இப்போ இந்த பதத்துல வந்து நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை வந்து நம்ம உள்ள வந்து சேர்க்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த வடிச்சு வச்ச சாதத்தை உள்ள சேர்த்து இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்து இறக்கியாச்சு அப்படின்னா நமக்கு சுவையான வெஜ் ரைஸ் தயார். இப்போ நமக்கு சுவையான வெஜ் ரைஸ் தயார். இதோட நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.